ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன் அந்த வார்த்தை சொல்றார் தெரியுமா? ஏதோ ஒரு பயம் உங்களுடைய உள்ளத்துல இருக்குது. ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம். ஒருவேளை ஒரு சின்ன வியாதி உங்களை பாதித்ததுனால இது கற்பனை பண்ணி பெரிய வியாதியா இருக்குமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, ரிசல்ட் எப்படி வருமோ பயம். ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது. இந்த பிரச்சனை பெருசாயிட்ட என்ன பண்றது, இந்த மாதிரிலாம் இருக்குது, ஒரு சொல்யூஷனே கிடைக்க மாட்டேங்குது பயம். இந்த கடங்காரங்க வந்து நிற்பாங்களே, எப்படி பணத்தை கட்டுறது, இந்த பணத்தை கொடுக்க வழி இல்லாமல் இருக்கேன்னு எவ்வளவு நாள் இந்த கஷ்டம் பயம். மனிதர்களை குறைத்த பயம். ராத்திரிலாம் தூங்க முடியல, ஏதோ ஒரு அப்படியே சொப்பனை வருது, காட்சிகள் வருது, ஒரு நிம்மதியை தூங்க முடியல, என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போ நீங்க இருக்கிற சூழ்நிலை, இந்த தேவைக்கு என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம். ஏதோ ஒரு பயம் உங்களுடைய உள்ளத்துல ஆரம்பிச்சிருக்குது. சிலர் அந்த பயத்தினாலே கவப்பட்டு அப்படியே நெருக்கப்பட்டு இருக்கிறீங்க. சிலருக்குள்ள இந்த பயம் அப்படி ஸ்லோவா உருவாகிட்டே இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே மகளே பயப்படாத, பயப்படாத, எதை குறித்தும் பயப்படாத. வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ லோகத்தின் ஆண்டவர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு கூட இருக்கிறேன்னு. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா நீங்க என் கூட இருக்கிறீங்க அப்படி சொல்லுங்களேன். ஒரு தைரியம் வந்துடும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு பலன் வரும். பாருங்க, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? செய்வார். விசுவாசிங்க. அந்த வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கி, ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன், நீங்க என் கூட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்களேன். இப்பவே ஒரு தைரியம் உள்ளத்துல வரும். நீங்க பயப்படுகிற காரியம் ஒண்ணு இல்லாம போயிடும். பாருங்க, அப்படியே சொல்லுங்க, இயேசுவே நீங்க என் கூட இருக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன். நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். இனி பயப்பட மாட்டேன், எதை குறித்து பயப்பட மாட்டேன். இந்த நான் பயப்படுகிற காரியத்தை நீங்க தலைகளை மாற்றி போடுவீங்க. நான் விசுவாசி